அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க நம்மிடையே வந்துள்ள தமிழ்நாடு அரசு கண் மருத்துவ உதவியாளர் சங்கத்தின் மாநில பொருளாளர் தொடர் க. அன்பழகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் 3வது மாநில மாநாட்டின் தலைவர் அவர்களே மற்றும் எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளே, இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர், அரசு வழி சங்கத்தின் முன்னாள் தலைவர் அன்பிற்குரிய தோழர் அன்பரசு அவர்களே மற்றும் அரசு ஊழியர் சங்க மாநில நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் கண் மருத்துவ உதவியாளர் சங்கத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அரசு ஊழியர் சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி மருத்துவத்துறை கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அனைத்து நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த மாநாட்டிற்கு பேச அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்க விகிதம் என்பது அரசு ஊழியர்களை ஏமாற்றும் விதமாகத்தான் இருக்கிறது. 2021 இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு, வருவதற்கு முன்னால் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு உண்டான அனைத்து சலுகைகளும் வாரி வழங்கிவிடுவேன் என்று ஒரு தகவலை சொன்னார். அரசு ஊழியர் சங்கம் சார்பிலும் ஜாக்டோஜியா சார்பிலும் 2 மாநாடு நடத்தி அந்த மாநாட்டிலே ஏமாற்றி விட்டார் இந்த முதலமைச்சர். அதில் ஒரு கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்னன்னு கேட்டால், நீங்க 2 வருடம் உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலே பணியமர்த்தி உங்களுக்கு காலமுறை ஊதியம் தருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை கூறிவிட்டு, கிட்டத்தட்ட இப்ப 8 வருஷமானாலும் உங்களுக்கு ஒரு காலமுறை ஊதியம் கொடுக்க மறுக்கிற இந்த அரசாங்கம் இது படிப்படியாக தான் கொடுக்கிறது. நீங்கள் இந்த அரசாங்கத்தை எடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறீர்கள். அதில் சில வெற்றிகளை கண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த அரசாங்கம் என்பது அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் உங்களை அதிகமாக ஏமாற்றி இருக்கிற இந்த அரசாங்கம் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல கட்ட போராட்டங்களை நடத்தும் அரசு ஊழியர் சங்கத்திலே நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள். உங்களுக்கு அரசு ஊழியர் சங்கம் வழிகாட்டுதல் படிதான் நீங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினீர்கள். ஆனால் உங்களுக்கு வெற்றி எப்போதும் கிடைக்கும். மேலும் இனி வருங்காலங்களில் இந்த அரசாங்கம் இந்த ஒரு வருடத்தில் என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப இந்த ஓராண்டு காலம் போராட்ட காலமாக தான் அமையும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு சங்கத்தோடு இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டு உங்களுக்கான நமக்கான கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.